வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னோடய வீட்டில் நான் செய்த வேலைகளை ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது. நான் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். 3 to 4 அந்த டைமிங் தான் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசலில் கூட்டி தொளித்து கோலம் போட்டுறது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக எல்லா பெண்களும் இதை செய்யுங்க. நம்ம வீட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே தெளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து அதை வாசலில் தெளித்தோம் அப்படின்னா ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்பயுமே தெய்வ சக்திகள் நடமாட்டம் இருக்கும். அதுக்காக தான் நிலை வாசலில் இந்த மாதிரி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு மங்களகரமாக எந்த அளவுக்கு நம்ம நிலைவாசல் மங்களகரமாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம வீட்டில் செல்வம் சேரும். எந்த ஒரு கஷ்டமும் நம்ம குடும்பத்தில் இருக்காது. குலதெய்வம் நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. அதனால தான் நிலைவாசல் நம்ம வீட்டில் நுழைவு இடமே என்னது. வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த நிலைவாசலை தாண்டி தான் நம்ம வரணும். அதனால தான் நிலைவாசலை மங்களகரமாக வச்சுக்கோங்க. தெய்வ சக்திகள் நிறைந்திருக்க இடம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டு வாசல் எந்தளவுக்கு மங்களகரமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நல்ல சக்திகள் நிறைஞ்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களோட வீட்லேயுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிலைவாசலில் மஞ்சள்லாம் தடவி குங்குமம்லாம் வச்சு நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்படின்றனால காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம தீபம்லாம் வாசலில் ஏற்றினோம் அப்படின்னா அது அமர்ந்து போயிடும். அதுக்காக தான் நான் அந்த நிலைவாசலில் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றிக்கிட்டேன். ஆடி வெள்ளி அப்படின்றனால வாசலில் நல்லா மஞ்சள் தடவி அது மேலே கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அப்படின்றனால தாமரைப்பூ கோலம் தான் போட்டேன். தாமரைப்பூ அப்படின்றது மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது. அதனால் மேக்ஸிமம் நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமிங்கில் தாமரைப்பூ கோலம் அப்புறம் படிக்கோலம் இந்த மாதிரியெல்லாம் போடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நான் ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி கோலம்லாம் போட்டுட்டு நிலைவாசலில் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி என்னோடய குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு பண்ணிக்கிட்டேன். தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆடி மாதத்தில் நம்ம வீட்டில் வேப்பிலை தோரணம் மா இலை தோரணம் இதெல்லாம் கட்டி வைக்கணும். ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு இந்த ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக அடிக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காற்றோடு சேர்ந்து இந்த வேப்பிலை மா இலை இதோட அந்த காற்று அதில் பட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நேர்மறை சக்திகள் அதிகமாக நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும். அதனால தான் ஆடி மாதத்தில் இந்த மாதிரி தோரணம் கட்டுறது ரொம்ப நல்லது. நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் சாமிக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இன்னும் அடுத்து வர்ற வெள்ளிக்கிழமை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 3வது வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் குடியிருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு செய்வாங்க. அதனால் நம்பிக்கையோடு தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். எல்லாமே நம்மளுக்கு வெற்றியாகவே தான் நடக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலையுமே கஷ்ட நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம கஷ்டமே பட்டுகிட்டே இருப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த கஷ்டத்தையும் மாற்றி நம்மளுக்கு நல்ல வழியை நம்ம கடவுள் நம்மளுக்கு காமிப்பாங்க. அதனால் நம்பிக்கையோடு தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நான் வீட்டில் மாயிலை இதெல்லாம் வச்சு வேப்பிலை இதெல்லாம் வச்சு தெய்வத்தை ரொம்ப மனசார வழிபாடு பண்ணினேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.